கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒவ்வொருவரையும் இந்த இரவு ஆராதனையிலே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தின் நிமித்தமாக சில தாமதம் ஏற்பட்டதற்காக நான் வருந்துகின்றேன். தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். அதன் பிறகு தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கப் போகின்றோம். இந்த வேளையிலும் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவில் வலிமையான கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்பதற்காக இங்கு கூடி ஒருமித்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசும் வார்த்தைகளை கேட்க உதவி செய்துள்ளோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடுவோம். 12வது பாடல், மெய் தேவனை துதி பேர் நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். 12வது பாடல். மெய் தேவனை துதி பேர் நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னையே நேசித்தார், உன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ ஜீவனை பெற ஆருயிர் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். சம்பூரண மீட்பை சம்பாதித்தனர், தம் வாக்கை அன்பரு கருள்வேன் என, எப்பாவியானாலும் விசுவாசம் வைத்தால் அந்நேரமே மன்னிப்புண்டாம் இயேசுவால். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அதிசயமான அன்பின் பெருக்கே, இயேசுவினாலே வரும் மகிழ்ச்சியே, அந்நாளில் இயேசுவை நான் பார்க்கும் போது உண்டாகும் மகிழ்ச்சிக்கு வரமுண்டோ. போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை. ஓ இயேசுவின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். அருமையான ஒரு பாடல் இல்லையா? மெய் தேவனை துதி பேர் நன்மை செய்தார், குமாரனை தந்துன்னை அவர் நேசித்தார். யோவான் 3:16 போல ஆண்டவர் தன்னுடைய குமாரனை நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக தந்துள்ள தேவன். 11வது பாடலை பாடுவோம். போற்றுவேன் இயேசு அன்பை என்னை முன் நேசித்தாரே என்ற பாடலை பாடுவோமா? சீயோனின் கீதத்திலே 11வது பாடல். போற்றுவேன் இயேசு அன்பை என்னை முன் நேசித்தாரே, விண்லோகம் விட்டு அவர் கல்வாரியில் மரித்தார். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். நான் கண்ணீர் விடும் முன்னே எனக்காய் தண்ணீர் விட்டார், நான் ஜெபம்
செய்யோம் முன்னே துயர மஜபித்தார். போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். என் பவ கரை போக்கி தூய்மையாய் ஆக்கி நேரம் தெய்வீக அன்பின் ஆழம் யாரழ விடக்கூடோ. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். நான் தீமை செய்த போது நீரன்பு காண்பித்தீரே என்னுள்ளம், உமக்கு தான் அன்பை உருவாக்குமே. போற்றுவேன் இயேசு அன்பை என்றுமே, என் மனதில் எனக்காய் அவர் மாண்ட அன்பை எண்ணி போற்றுவேன். நிச்சயமாகவே இந்த இரவு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் நம்மோடு கூட போதகர் பால் எடிசன் அவர்கள் இணைந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். எல்லாரும் வெவ்வேறு பகுதியில் இருந்தாலும் அதை ஒன்று சேர்ப்பது நிச்சயமாகவே அது ஒரு சிரமமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நேரத்திலும் நாம் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். ஒருவேளை 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய இந்த ஆராதனை 8:30 ஒருவேளை வந்தாலும் நீங்கள் நேரத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். நமக்கு வேண்டியது சத்தியம், தேவனுடைய வார்த்தை, நேரம் அல்ல, இல்லையா? அதனால எவ்வளவு நேரமானாலும் இந்த நாளிலே இந்த தேவ சத்தியத்தை நாம் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க நல்ல ஒரு வாய்ப்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் பாவ தப்பித குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் பேசவும், அதனால் தேவ நாம மகிமைப்படவும் எங்களை அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் தேவ செய்தியை கேட்க வந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஏன் வேதத்தை, அதாவது ஆண்டவருடைய வசனத்தை படித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்ற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிறு வயதில் இருக்கும்போது கூட அந்த யாக்கோபுடைய அந்த கனவை என்னுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபத்திலே படித்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய தாயார் அந்த கதையை சொல்லும் பொழுது நான் அப்பொழுது நினைத்தேன், ஆஹா, ஆண்டவர் அப்ப வீட்டுக்கு வீடு ஒரு படியை போடுவார் போல, நம்ம அப்படியே குடும்பத்தோட படியில ஏறி என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைத்தேன். அப்போ சின்ன வயதுல எனக்கு அவ்வளவுதான் அந்த சத்தியம் ஏறிச்சு. அப்போ அந்த படியில தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள்னு அதை அப்போ விளக்கி காட்டும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ நம்ம மாடிப்படி வழியா நம்ம என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை அந்த நேரத்துல இருந்தது. காலம் கடந்து வரும் பொழுது, வேதத்தை இன்னும் ஆர்வமாக படிக்கும் பொழுது, பவுலார் சொன்னது போல நான் குழந்தையா இருந்த போது வேறு, இப்பொழுது நான் புருஷனா இருக்கும் போது வேறுன்னு வித்தியாசம் காட்டுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் வேதத்தையும் வேத காரியங்களையும் படிக்கும் பொழுது, இன்றைக்கு உலக காரியங்கள், உலக ஆராதனைகள் வித்தியாசமாக இருக்கிறது.
வேதத்தில் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறதே என்று அநேக கேள்விகள் உண்டு. அதில் ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த ரகசிய வருகை. ரகசிய வருகை என்றால் என்ன? அந்த ரகசிய வருகை வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தா, அல்லது வேதத்தில் அந்த ரகசிய வருகை குறித்து ஆண்டவர் ஏதேனும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரா? ஏனென்றால் இன்றைக்கு நம்ம கேள்விப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அநேகர் அதை குறித்து சொல்லக்கூடும், திடீரென்று ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் பரலோகத்திற்கு. அப்படியானால் வேதம் ஒன்று சொல்கிறது, இங்கு ஒன்று நடக்கிறதே, இது என்ன இப்படி ஒரு குழப்பம் என்று அதை ஆழ்ந்து படிக்கும் பொழுது, அதை நம்முடைய மூத்த போதகர் பால் எடிசன் அவர்கள் இந்த நாளிலே அந்த கேள்விக்கு, அந்த கேள்வி என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, அநேகருடைய கேள்வி. அதனால அவரிடத்தில் முதல் கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். ரகசிய வருகை என்றால் என்ன? அது வேதத்தில் கூறப்பட்ட தேவனுடைய போதனையா? இதற்கு பதில் தரும்படி போதகர் அவர்களை நான் கேட்கின்றேன். நாளில் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல இடங்களில் இருந்து எங்கள் அன்பு சகோதர சகோதரர்கள் கூடியிருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய கேள்வி, ரகசிய வருகை வேத போதனையா? வேதம் ரகசிய வருகை குறித்து போதிக்கிறதா? அதற்கான பதில் இல்லை, நோ, இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில். வேதாகமம் அநேக சத்தியங்களை குறித்து போதிக்கிறது. அவைகளில் மிகவும் முக்கியமானதும் உன்னதமுமான செய்தி என்ன என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை, அவருடைய இரண்டாம் வருகை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே முறை பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இரண்டாம் முறை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். என்ன ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை! இரண்டு வருகையை குறித்தும் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகை, அவருடைய இரண்டாம் வருகை. ஆனால் இந்த இரண்டு வருகையிலேயுமே மிகப்பெரிய வஞ்சகத்தை சாத்தான் கொண்டு வருகிறார். முதல் வருகையிலேயும் சாத்தான் வஞ்சகத்தை கொண்டு வந்தான். இப்பொழுது இந்த இரண்டாம் வருகையிலேயும் சாத்தான் வஞ்சகத்தை கொண்டு வருகிறார். அப்படியானால் இந்த செய்தியை நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் படிக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும், மிக முக்கியமானதாகும். துரதிருஷ்டவசமாக அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. வேதத்தை தாங்களாகவே படிப்பதில்லை. போதகர் சொன்னார், அவர் நமக்கு சொல்லால் போதும், அதுவே நம்முடைய வேத வாக்கு என்று கேட்கிற கூட்டம் அந்த காலத்திலையும் இருந்தது, இந்த காலத்திலையும் இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற மனிதர்கள் மிக 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 குறைவாக இருப்பதனால் வஞ்சிக்கப்படுவதற்கு மிக லேசாக, மிக எளிதாக இருக்கிறது. வேத புத்தகத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும்.
சங்கீதம் 53 வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். நம்முடைய தேவன் வருவார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் வருவார். இதுதான் வேதாகம் சொல்லும் மிக முக்கியமான அடிப்படையான செய்தி. வேத புத்தகத்தில் அவருடைய முதலாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய இரண்டாம் வருகையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பின் இடம், அவர் எங்கே பிறப்பார், அவர் பிறக்கும் விதம் எப்படி இருக்கும், அவர் காட்டி கொடுக்கப்படுவார், அவர் மரிக்கும் விதம், இவைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் அதை மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்ப்பீங்க, பெத்லஹேம் என்கிற ஊரை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. பெத்லஹேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அடுத்த ஸ்லைடு. ஓகே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க போகிறார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லஹேமிலே பிறப்பார். நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், நாசரேத்துக்கும் பெத்லஹேமுக்கும் இடையிலே ஏறக்குறைய ஒரு 90 மைல் தூரம் இருக்கிறது. அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். நாசரேத்திலிருந்து அவர்கள் பெத்லஹேமுக்கு நடையாக நடந்து வந்து சேர்ந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி பிறப்பார்? ஒரு கன்னிகை இடத்திலே பிறப்பார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 7:14, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். யார்? ஒரு கன்னிகை. அவர் காட்டி கொடுக்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. கடைசியிலே அவர் சிலுவையிலே அறையப்படுவார் என்றும் வேதம் சொல்கிறது. நீங்கள் அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்கு பதிலாளியாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். யோவான் இப்படியாக சொல்லுகிறார், அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோட கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களில் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகை எவ்வளவு முக்கியமானது! அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு முறை பலியிடப்பட்டார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24:46 வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தோரில் இருந்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். எழுந்த ஆண்டவர் அவருடைய சீஷர்களோடு கூட இருந்தார். 40 நாட்களுக்கு பின்பாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேற்றம் அடைந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அவரை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அப்படியே நிறைவேற்றம் அடைந்தது. இன்னும்
நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய இரண்டாம் வருகை, இரண்டாம் வருகை அது மட்டும்தான். முதலாம் வருகையில் அது நடைபெற்றது உண்மையானால், இரண்டாம் வருகையிலும் அனைத்தும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பது வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதாகமம் இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையை எப்படி சுட்டி காட்டுகிறதோ அதே போல இரண்டாம் வருகையை பற்றியும் சொல்கிறது. ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால், முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகள் அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்பொழுது பிறப்பார், எல்லாவற்றையும் மிக தெளிவாக சொல்லியிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களை ரட்சிக்க வருகிறவராக, மேசியாவாக அவர் வரப்போகிறார், ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி வேதம் சொல்லுகிறதா? இல்லை. அவர் எப்படி வருவார் என்பதை பற்றி வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த குருமார்கள், ரபிமார்கள் இப்படித்தான் போதித்திருந்தார்கள். எப்படி? அவர் ஒரு ராஜாவாக வருவார், அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்துவார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இதிலே சாத்தான் மிக பெரிய வஞ்சகக்காரனாக ஒரு பெரிய வஞ்சகத்தை கொண்டு வந்தார். ஆம், வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது, சாத்தான் பரலோகத்திலே மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்தார். அவன் பரலோகத்திலே பொய் சொல்லி தேவதூதர்களில் 1/3 பேர்களை விழச் செய்தார். அடுத்த பகுதியிலே நீங்கள் வாசிக்கலாம். அப்படியே இந்த உலகத்தில் ஏவாளை அவன் வஞ்சித்தான், ஏவாளை அவன் ஏமாற்றினான். நீங்கள் இதை புசித்து தேவனை போல ஆகிவிடுவீர்கள் என்றெல்லாம் அவன் சொன்னான். அவனுடைய பேச்சு உண்மை என்று நம்பின நம்முடைய ஆதி தாயாகிய ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார். இதே போல இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையிலும் மிகப்பெரிய வஞ்சகம் நடக்கும் என்பதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை பற்றி 1518 இடங்களில் வேதத்தில் பேச நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 300 தடவைகள் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சராசரியாக ஒவ்வொரு 25 வசனங்களுக்கும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசும்போது ஆண்டவராகிய இயேசுதாமே இந்த ஒரு எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்திலே மிக ஆழமாக ஒரு பெரிய எச்சரிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கவனித்தீர்களா? கடைசி கால வஞ்சகங்களை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். யாரை? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த காலத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து தங்களுடைய விசுவாசத்தை நிர்ணயிக்க பார்க்கிறார்கள் ஜனங்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அடையாளங்களை வைத்தா, அற்புதங்களை வைத்தா? இல்லை. தேவனுடைய வசனத்தை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். தேவனுடைய வசனத்தின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். தேவன் சொன்னால் செய்யுங்கள், வேண்டாம் என்றால் நின்று கொள்ளுங்கள். துரதிருஷ்டவசமாக இன்று நம்முடைய நினைப்புக்கு ஏற்றார் போல வேதத்தை வளைந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார்? இதோ அங்கிருக்கிறார், இதோ இங்கிருக்கிறார் என்று சொல்லும்படியாக அது இருக்குமா? நாம் வேத வசனத்தை நன்றாக படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும்? முதலாம் வருகையிலே ஜனங்கள் ஏமாற்றப்பட்டது போல இந்த இரண்டாம் வருகையிலேயும் அவருடைய பிள்ளைகள் ஏமாற்றப்படுவார்கள். ஆகையால் நீங்களும் நானும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய இந்த வேத புத்தகத்தின் வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாக இருப்பதில்லை. இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டார். அவருடைய வருகை எப்படிப்பட்டது? அது நிஜமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நிஜமானது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு நிஜமான வாழ்க்கை. பாவம் உண்மையானது, அது கற்பனை அல்ல, அது உண்மையானது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உண்மையாகவே நமக்காக மரித்தார், அது உண்மையானது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரப்போகிறார், அது உண்மையான சம்பவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிஜம், அது உண்மையானது. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது. தீத்துக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நம்முடைய ஆனந்த பாக்கியம், a blessed hope. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறை வரவில்லை என்றால், அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரண்டாம் முறை வரப்போவது இல்லை என்றால், உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு நீங்கள் படுகிற பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் வியாதிகளுக்கும் மரணத்திற்கும் ஒரு முடிவு இல்லை என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஏதாவிலும் காரணம் இருக்கக்கூடுமா? இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை ஆனந்த பாக்கியம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஏன் அது ஆனந்த பாக்கியம் என்று சொல்லுகிறது? நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு அங்கேதான் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து பேசப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை மனித வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானால், அவர் வரவில்லை என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கட்டுக்கோப்பு. ஏன்? நாம் எல்லாரும் அவருடைய வருகையில் அவரை தரிசிக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும்,
அவரோடு நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அல்லவா? ஆகையால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு சரீர பிரகாரமான வருகை. தட் இஸ் a physical coming. அவர் சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தார். சரீரத்தோடு அவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு ஏறி போனார். அவர் மீண்டும் சரீரத்தோடு வரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இங்கிருந்து பரலோகத்திற்கு ஏறி போனார். எப்படி? அவருடைய கண்களுக்கு முன்னதாக அவர் எழுந்தருளி போனார். சரீர பிரகாரமாக வந்தார், சரீரத்தோடையே அவர் போனார். என்ன ஒரு மாபெரும் வார்த்தை, கவனித்திருக்கலாம். அடுத்து, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பார்க்க முடியுமா அப்படின்னா, ஆம், அவர் 2ஆம் முறை வருவதை நாம் பார்க்க முடியும். we can see. நாம் அவரை பார்க்கலாம், அவருடைய வருகையிலே பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்திரவர்களும் அவரை காண்பார்கள். ஏனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். யார்? நாம் மாத்திரமா? எல்லாரும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும். இதோ அங்கிருக்கிறார், இதோ அங்கிருக்கிறார் என்று சொல்ல வேண்டியதில்லை. அவர் வருகிற போது பூமியிலே உள்ள எல்லாரும் பார்க்க முடியும். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். மத்தேயு 24 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பூமியில் உள்ள எல்லாரும் பார்ப்பார்கள். அவர் வருவதை எல்லாரும் பார்ப்பார்கள். இன்னைக்கு அநேகர் ரகசியமாக வருவார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்படியானால் நாம் அவருடைய வருகையிலே அவரை பார்க்க முடியும். 4வதாக, நாம் அவர் வருகையில் பார்க்கிறது மாத்திரமல்ல, அவர் வரும்போது சத்தத்தை கேட்கவும் முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை, தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. என்ன ஒரு அருமையான வார்த்தை! அவர் வரும்போது சத்தம் கேட்கும். எப்படிப்பட்ட சத்தம்? அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:16 இப்படியாக வாசிக்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மிக அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. அவர் வருகிற போது ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது என்ன நடைபெற போகிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்களை இழக்க கொடுத்திருக்கலாம்.
அவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் ஆறாமல் அழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் 2ஆம் முறை வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார். வசனம் தொடர்கிறது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எவ்வளவு காலத்துக்கு? சில சொல்றாங்க 7 வருஷம். அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பொழுதும் ஃபார் இட்டர்னிட்டி டுகெதர். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருப்போம்? என்ன நடக்கும்? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், அவருடைய வருகையில என்ன நடக்க போகிறது? வானத்தின் மேகங்களுடனே அவர் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் அவர் வருகையை காண்பார்கள். அப்ப என்ன நடக்க போகுது? காதுகள் யாவும் கேட்கும். பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். எக்கால சத்தத்துடனே அவர் வருவார். மரித்தோரை அவர் எழுப்புவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் நீதிமான்கள், மரித்த நீதிமான்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். என்ன ஒரு அருமையான நிகழ்வு! இந்த நிகழ்வுக்காகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் என்ன நிகழும்? அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமையில் வாழாவிட்டால் என்ன நடக்கும்? அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 6:17 வாசிக்கிறோம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்பார்கள். அது மாத்திரமா? அவர் சொல்லுவாங்க, பர்வதங்களில் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு, பர்வதங்களையும் கண்மலையையும் நோக்கி என்ன சொல்ல போறாங்க? நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போமே, ஆனால் நாம் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து, மலைகளே குன்றுகளே எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீர்கள்? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அந்த கூட்டத்தில் இருக்க போகிறீர்களா? அடுத்த ஸ்லைட். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்ல போகிற கூட்டத்தில் இருக்க போகிறோமா? அல்லது மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அவருடைய மகாநாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்ல போகிறோமா? கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வருகை அவ்வளவு ஆச்சரியமானது. இந்த உலகத்துல அதே மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடக்கல, அதுக்கப்புறம் நடக்காது. அதான் the climatic events. உலகில் நடக்க போகிற சம்பவங்களிலெல்லாம் மிக பெரியது, மிக மேன்மையானது அதுதான். 5வதாக அவருடைய வருகை மகிமையானது. அப்படின்னா என்ன? மத்தேயு 24:30 வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரன் எப்படி வரப்போறாரு அப்படின்னா, மிகுந்த மகிமையோடு, மிகுந்த வல்லமையோடு, வானத்தின் மேகங்களோடு அவர் வரப்போகிறார். முதலாவது முறை அவர் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் தேவாட்டுக்குட்டியாக வந்தார். ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரனை போல ஊழியம் செய்கிறவராக வந்தார். ஆனால் 2ஆம் முறை அவர் எப்படி வரப்போகிறார்?
வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும். அவர் ராஜாவாயிற்று. ஆம், 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகை எப்படி இருக்கும்? கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மின்னல் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அகில உலகமும் அவருடைய வருகையை காணும். ஆகையால் தான் நாம் வாசித்த அந்த வசனம் சொல்கிறது, 2ஆம் முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 6வதாக அவருடைய வருகை உச்சகட்டமானது. அப்படின்னா என்ன? த கிளைமேட்டிக் ஈவென்ட். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடந்திராத மிகப்பெரிய சம்பவம். மிகப்பெரிய சம்பவம். எப்படி இயேசு கிறிஸ்து இங்க எப்படி வர்ணிக்கப்படுகிறார்? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவர் எப்படி வர்றாருன்னா வெள்ளை குதிரையில். அப்படின்னா வெற்றி சிறந்தவராக அவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வரப்போகிறார். அவரோடு ஒரு பெரிய சேனை, எண்ண முடியாத சேனை, ஏன் பரலோகம் முழுவதும் அவரோடு கூட வரப்போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வருகை எவ்வளவு மாட்சிமை புரிந்தியது பார்த்தீர்களா? 7வதாக அவருடைய வருகை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. என்ன தீர்மானிக்கக்கூடியது? அவருடைய வருகை எதை தீர்மானிக்க போகிறது? யூதா புத்தகத்திலே 14ஆம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வரப்போறாரு? நீதியாய் அவரை பின்பற்றினவர்களுக்கு மேன்மையை கொடுக்கவும், அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி வாழ்ந்தவர்களை கண்டிக்கிறதற்கும் அவர் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் வரப்போகிறார். அப்படியானால் அவருடைய வருகையிலே அதான் கிளைமேட்டிக் ஈவெண்டாக இருக்க போகிறார். அதுதான் மிகப்பெரிய, இந்த உலகத்தை நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையில் உள்ள காரியத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள். நீதிமான்கள் யார்? கர்த்தரை பின்பற்றி போகிறவர்கள் யார்? உலகத்தோடு பிசாசோடு சேர்ந்து கொண்டு இருப்பவர்கள் யார்? இன்றைக்கு உனக்கு ஒருவேளை அநியாயம் செய்யப்படலாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார். அவருடைய நியாயம் செய்யும் போது, அவர் உங்களுக்காக நியாயம் செய்யும் போது, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை அருமையான நிகழ்வு பார்த்தீர்களா? கிறிஸ்துவனுடைய வருகையை எப்படி இருக்கும்? அது ஒரு நிஜமான சம்பவம். அது சரீர பிரகாரமானது, பார்க்கக்கூடியதாக இருக்கும், கேட்கக்கூடியதாக இருக்கும், மகிமை நிறைந்ததாக இருக்கும், உச்சகட்டத்தில் உள்ள அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நல்லோரையும் பொல்லோரையும் பிரித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய வழி நடந்தவர்களுக்கு சன்மானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் அவருடைய வழிகளை அசட்டை செய்து புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் அழிந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேத புத்தகத்திலே
த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்பதுதான் மிக ஒரு உன்னதமான செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எடுத்துவிட்டால் வேறு எந்த செய்தியும் இல்லை. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டியதற்கு காரணமும் நோக்கமும் இதிலேதான் இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு முக்கியமான செய்தியை நீர்த்து போக செய்வதற்காக, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இவ்வளவு உன்னதமான செய்தியை நீர்த்து போக செய்வதற்காக பிசாசானவன் என்று ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். வேதம் போதிக்காத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரப்போறார். ஏன் ரகசியமா வரப்போறாரு? எதற்காக அவர் ரகசியமாக வரணும்? அவர் ரத்தம் சிந்தி தம்முடைய பிள்ளைகளை மீட்டிருக்கிறாரே, அவருடைய சம்பத்தை சேர்ப்பதற்காக அவர் ஏன் ஒளிந்து மறைந்து வர வேண்டிய அவசியம் என்ன? ரகசிய வருகை என்பது ஒரு கள்ள உபதேசம். சத்தியத்தை நீர்த்து போக செய்வதற்காக பிசாசனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபதேசம். இன்றைக்கு இந்த உபதேசத்தை, இந்த கள்ள உபதேசத்தை அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, ஏறக்குறைய 95% கிறிஸ்தவர்கள் அது உண்மை என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காவிட்டால் என்ன நடக்க போகிறது? நாம் இதைத்தான் இன்றைக்கும் அல்லது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் படிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக முக்கியமானது. அவருடைய முதலாம் வருகை எவ்வளவு முக்கியமானதோ அதே போல அவருடைய இரண்டாம் வருகையும் மிக முக்கியமானது. முதலாம் முறை அவர் நமக்காக பலியிடப்பட்டார். இரண்டாம் முறை நம்மை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து வெளியே அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக வரப்போகிறார். பாஸ்டர் ஒயிட், நீங்கள் கேட்ட கேள்வி ரகசிய வருகை பற்றி வேதம் சொல்லுகிறதா அப்படின்னா இல்லைங்க. ரகசிய வருகை பற்றி வேதம் சொல்லவில்லை. நாம் அதை பற்றி இன்னும் படிக்க போகிறோம். ஆனால் சொல்லுவது இந்த காரியம்தான். அவருடைய முதலாம் வருகையை பற்றி சொல்லுகிறது, அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஒரு போதனை பிரபல்யமாக இருக்கிறது. ஏன் யாருமே வேதத்தை படிக்கவில்லையா? அதான் என்னுடைய கேள்வி. வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத காரியம் ஒவ்வொரு ஆலயத்திலும் பேசப்படுகிற ஒரு காரியமாக இது இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பிரபல்யமாக இந்த காரியம் எல்லா சபையிலும் பேசப்படுகிறது? அப்போ அந்தந்த சபைகளில் உள்ளவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த ஒரு கேள்வி இன்னும் எழவில்லை? எங்கே ஆண்டவர் வெளிப்படையாக வருகிறேன் என்று தானே சொல்லியிருக்கின்றார். ரகசியமாக வருவேன் என்று எங்கேயும் சொல்லவில்லையே, ஏன் என்று, ஏன் மற்ற சபைகள் அல்லது இந்த வேதத்தை படிக்கின்ற பிள்ளைகள் இந்த கேள்வியை ஏன் எழுப்பவில்லை? அதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது போதகர்களிடத்தில். இதுவரைக்கும் நாம் படித்தது ரகசிய வருகையை பற்றி வேதம் போதிக்கவில்லை. ஆனால் இல்லை இல்லை, ரகசிய வருகையை பற்றி போதிக்கிறது, வேதம் போதிக்கிறது என்பதை பற்றி பல வசனங்களை எடுத்து பேசக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு அல்ல, இன்னும் ஒரு நாள் அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஆனால் இன்று நீங்கள் கேட்டது போல ரகசிய வருகை பற்றிய உபதேசம் வேத உபதேசமாய் இராவிட்டால் இந்நாட்களில் கிறிஸ்தவ சபைகளிடையே அது மிகவும் பிரபலியமாயிருப்பது ஏன் என்கிற அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரகசிய வருகையை பற்றி வேதம் உபதேசிக்கவில்லை அப்படின்னு சொன்னா எப்படி இந்த உபதேசம் அவ்வளவு பிரபலியமாக இருக்க முடியும்? நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல ஏறக்குறைய 95% கிறிஸ்தவர்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், 95%த்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரப்போகிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி? அப்படியானால் இந்த போதனை எங்கே இருந்து வந்தது?
வேதம் போதிக்கவில்லை என்றால் இந்த போதனை எங்கே இருந்து வந்தது? இதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நான் உங்களை சரித்திர காலத்துக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும். எங்கே அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டுக்கும் 16ஆம் நூற்றாண்டுக்கும் நான் உங்களை அழைத்து செல்ல வேண்டும். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளிலே மிகப்பெரிய மார்க்க சீர்திருத்தம் நடந்தது. 1517ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூத்தர் விட்டன்பர்க் சபையிலே 95 சித்தாந்தங்கள் அடங்கிய ஒரு காரியத்தை அவருடைய சபையிலே ஆணி அடித்தார். வேதாகமம் போதிக்காத ஒரு போதனை, அது வேதத்துக்கு எதிரானது, புறம்பானது, அதை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னார். வேதத்திற்கு இடம் கொடுக்காத தங்களுடைய பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு போதிக்கக்கூடிய அந்த காலத்துல, அந்த சபையில, ரோம சபையில, அதே ரோம சபையிலே பிறந்து வளர்ந்த மார்ட்டின் லூத்தர் வேதத்தை படித்த போது அவருக்கு உண்டான மிகப்பெரிய கேள்வி, வேதம் போதிக்காத ஒன்றை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கேள்வியை அவர் மாத்திரம் கேட்கவில்லை. அவரை பின்தொடர்ந்து வந்த அநேக சீர்திருத்தவாதிகள், ஜான் கால்வினாக இருக்கட்டும், ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும், ஜுவிங்லியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் இந்த கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை மிகவும் நுணுக்கமாக கற்றறிந்த இந்த சிந்தனையாளர்கள், மார்க்க சீர்திருத்தக்காரர்கள் தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் மிகவும் கூர்ந்து படித்தார்கள். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 24ஆம் 25ஆம் வசனத்தையும் படித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சின்ன கொம்பு என்று, சின்ன கொம்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை படித்தார்கள். இந்த கொம்பு என்றால் ராஜ்யம் அல்லது அரசு, கிங்டம் என்று அர்த்தம். இங்கே ஒரு சின்ன கொம்பு, 10 கொம்புகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொம்பு எழுந்தது. அந்த சின்ன கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள் இருந்தது. பெருமையை பேசக்கூடிய வாய் இருந்தது. அது பரிசுத்தவான்களோட யுத்தம் செய்தது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினது. உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கினது. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றினது என்பதையெல்லாம் அவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனால் இந்த சின்ன கொம்பு யாரை பற்றி பேசுகிறது என்று அவர்கள் படித்த போது ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த பாப்பு சபைதான் சின்ன கொம்பாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகையால் அவர்கள் இந்த சின்ன கொம்பு என்ன செய்கிறது என்பதை எல்லாம் சொல்லி, இந்த சின்ன கொம்புதான் அந்தி கிறிஸ்து என அடையாளம் காட்டி அந்த பாப்பு மார்க்க சபைக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். சபை மிரண்டு போனது. பாப்பு சபை மிரண்டு போனது. இப்பொழுது எங்கும் போக முடியவில்லை. ஏனென்றால் ஆணித்தரமாக வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த சபையினுடைய காரியம் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு, இந்த கூட்டமைப்பினுடைய செய்கைகள் எல்லாம் தோல் உரிக்கப்பட்ட போது என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியில ஒரு கவுண்டர் ரிஃபர்மேஷன், இந்த சீர்திருத்த இயக்கத்திற்கு எதிராக இன்னொரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அதுதான் ட்ரெண்ட் ஆலோசனை சங்கம், கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் என்று சொல்வார்கள். 1545ஆம் ஆண்டு முதல் 1563ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் இந்த கவுன்சில் நடந்தது. ட்ரெண்ட் என்கிற இடத்திலே நடந்தது. பாப்பு மார்க்கத்தின் இந்த ஆலோசனை சங்கத்தின் முடிவிலே 2 மிகப்பெரிய நிகழ்வுகள்
அல்லது காரியங்கள் வெளிக்கு கொண்டு வரப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு நாம் உங்களோடு கூட செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசி காலத்துக்குரிய தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய தானியேல் புத்தகத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கும் விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு புதிய கண்டுபிடிப்பை இந்த ட்ரெண்ட் கவுன்சிலின் அடிப்படையில வெளியே கொண்டு வந்தாங்க. மார்க்க சீர்திருத்தவாதிகள் முக்காலவியல் ஹிஸ்டாரிசிசம் என்பதை அடிப்படையில வேத தீர்க்க தரிசனங்களுக்கு விளக்கம் கொடுத்த போது இந்த ட்ரெண்ட் கவுன்சிலிருந்து 2 பேர், கற்றறிந்த 2 பேர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதுல ஒன்று முற்காலவியல் பிரிட்டரிசிசம் என்று அழைக்கப்படுகிறது. இத லூயிஸ் டி அல்காசர் என்பவர் இந்த விளக்கத்தை கொடுத்தார். அதாவது அந்தி கிறிஸ்து என்பவன் இப்பொழுதும் இல்லை, இனிமேலும் இல்லை, ஏற்கனவே வந்து போய்விட்டான். ஆன்டியக்கஸ் எபிபனஸ் என்பவர்தான் அந்த அந்தி கிறிஸ்து. அவன்தான் எருசலேம் ஆலயத்திலே பன்றியை பலியிட்டான் என்று சொல்லி அந்தி கிறிஸ்து வந்து போய்விட்டான் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதே சமயத்துல இன்னொருவர், அவர் பேரு பெலார்மின். இந்த பெலார்மின் என்பவர் இன்னொரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். அதற்கு எதிர்காலவியல் என்று அர்த்தம். எதிர்காலவியல் அப்படின்னா ஃபியூச்சரிசம், எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வு என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார்? தானியேல், வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் என்றால் அது எந்த காலத்துக்குரியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டவைகள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் 3 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டவைகள் சபையை குறித்தவை. 4ஆம் 5ஆம் அதிகாரம் பரலோகத்தில் நடக்கின்றவை. அதுக்கப்புறம் 6ஆம் அத்தியாயத்திலிருந்து 19ஆம் அத்தியாயம் வரைக்கும் உள்ளவைகள் எல்லாம் கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிறவைகள். ஆகையால் இப்பொழுது நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் கடைசி காலத்துல, எதிர்காலத்தில் தான் நடக்க போகிறது என்று அவர் விளக்கம் கொடுத்தார். இதை நாம் ஃபியூச்சரிசம், எதிர்காலவியல் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த எதிர்காலவியலில் இன்று ஏறக்குறைய எல்லா சபைகளும் இந்த காரியத்தை தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை ரோம கத்தோலிக்க சபை கொடுத்தது. எதிர்கால கோட்பாடு அல்லது ஃபியூச்சரிசம் என்கிற அந்த கொள்கையை, அந்த விளக்க உரையை ரோம சபை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினது. எதற்காக அறிமுகப்படுத்தினது? சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் நம்மை பார்த்து அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறார்களே, ஆகையால் இதற்கு மாற்று ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இன்று இந்த விளக்கம் ரோம சபையினால் அல்ல, மற்ற சபைகளால் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு அமைப்பு அல்ல, அவன் ஒரு தனிப்பட்ட மனிதன். அவன் கடைசி காலத்தில் எழும்புவான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் அமர்ந்து தேவனுக்கு எதிராக அவன் செயல்புரிவான் என்பதையெல்லாம் இந்த எதிர்காலவியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயலைத்தான் இன்று அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சரி, அப்படியானால் இது மார்க்க சீர்திருத்த காலத்தில் இந்த காரியம் நிகழ்ந்தது. அதற்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரகசிய வருகை என்ற தவறான உபதேசம் முன்னேற்றம் அடைந்தது. எப்படி முன்னேற்றம் அடைந்தது? எதிர்கால கோட்பாட்டுக்காரர்கள் என்ன உபதேசித்தார்கள் என்றால், உபத்திரவ காலத்திற்கு முன்பு இயேசு ரகசியமாக வந்து தம்முடைய சபையை
மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அந்தி கிறிஸ்து என்பது ஒரு அமைப்பு அல்ல, அவன் ஒரு தனிப்பட்ட மனிதன். அவன் உலகம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவான். யூதர்கள் மனம் திரும்புவார்கள் என்றெல்லாம் அதிலே அந்த எதிர்காலவியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில இன்று காய்கள் எல்லாம் நகர்த்தப்படுகிறது. 1820ஆம் வருஷத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல எட்வர்ட் இர்விங்ஸ் என்று ஒருவர் இருந்தார். ஸ்காட்லாந்து தேசத்திலே எட்வர்ட் இர்விங்ஸ் என்று ஒருவர் இருந்தார். இவர் ஒரு சபையை ஆரம்பித்தார். அந்த சபைக்கு கேத்தலிக் அப்போஸ்டலிக் சர்ச் என்று பெயரிட்டார். கத்தோலிக்க அப்போஸ்தல சபை என்று அதற்கு பெயர் இட்டு அழைத்தார். அவருடைய சபையிலே அந்நிய பாஷையை பேசுவது மிகவும் முக்கியமாக கருதப்பட்டது. அந்த சமயத்திலே ஸ்காட்லாந்திலே இன்னும் ஒரு சகோதரி இருந்தார். அவருடைய பெயர் மார்கரெட் மேக்டொனால்ட். மார்கரெட் மேக்டொனால்ட் இந்த சகோதரிக்கு தேவன் தன்னோடு பேசினார் என்றும் கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றும் கூறியதனாலே அநேகர் அவரிடத்திலே போய் கடைசி கால சம்பவங்களை கேட்க முனைந்தார்கள். அப்படி போனவர்களிலே இந்த எட்வர்ட் இர்விங்ஸ் என்பவரும் ஒருவர். சில வாரங்களுக்கு பின்பாக பிளேமவுத் பிரதரன் சபையின் ஸ்தாபகரான ஜான் டார்பை, அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம், ஜான் டார்பி என்பவர் இந்த சகோதரி இடத்திலே போய் விளக்கங்களை எல்லாம் கேட்டார். இதுவரைக்கும் அவர் என்ன போதித்து வந்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்னதாக உபத்திரவம் இருக்கும் என்று போதித்து வந்தார். ஆனால் இந்த சகோதரி சொன்னாங்க, இல்ல இல்ல, உபத்திரவத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் என்று சொன்னதுனால இந்த ஜான் டார்பி அதுல இருந்து உபத்திரவத்துக்கு முன்னதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று போதிக்க ஆரம்பித்தார். அப்படி என்றால் சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று போதிக்க ஆரம்பித்தார். இங்கேதான் ரகசிய வருகையை பற்றிய போதனை ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து சைரஸ் இங்கர்சால் ஸ்காஃபீல்ட் என்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் இருந்தார். அவர் ஒரு பைபிள் எழுதினாரு, ஸ்காஃபீல்ட் பைபிள் என்றே அதற்கு பெயர். அதுல தொடர் சங்கிலி வசன குறிப்பு இருந்தது. அதாவது ரெஃபரன்ஸ் பைபிள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த ரெஃபரன்ஸ் பைபிளை அவர் எழுதினாரு ஸ்காஃபீல்ட். இந்த ஸ்காஃபீல்டு பைபிள் அமெரிக்க தேசம் முழுவதிலும் மிக அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது. எல்லா கல்லூரிகளிலும், வேத கல்லூரிகள் எல்லாம் இந்த வேத புத்தகம் தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இவரும் ரகசிய வருகையை பற்றி அதிகமாக பேசினார். வசனங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசினார். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் அடுத்த பிரசங்கத்துல நாம் கேட்க போகிறோம். உண்மைதானா? அவைகளெல்லாம் அந்த வசனத்தின் படிதான் நடக்கின்றதா என்பதை அதை நாம் பின்னான காலத்திலே படிக்க போகிறோம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாசிக்கலாம், லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்க ஒரு ஒரு படம், டிம் அப்படிங்கிறவரும் ஜெரி அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தாங்க. அதுக்கு பேர் லெஃப்ட் பிஹைண்ட், அதாவது கைவிடப்பட்டவர்கள் என்று அதற்கு அர்த்தம். இந்த புகைப்படம் இன்று உலகம் முழுவதிலும் எல்லா இடங்களிலேயும் போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் இது மாத்திரமல்ல, ரகசியமாக வருதார் என்கிற ஒரு படமும் இன்று உலகமெங்கிலும் போய் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற புஸ்தகங்கள் இதை இன்று உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எல்லா சபைகளும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு ஏதாவது வசனங்கள் உண்டா? வசனங்களை மிஸ்கோட் செய்கிறார்கள். அப்படின்னா வசனங்கள் சொல்வதை ஒன்று, ஆனால் வசனத்தை அவர்கள்
எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனத்திலே கொள்ளுங்கள். இந்த வருகையின் ரகசிய வருகையின் பிறப்பிடம் ரோம சபை. ரோம சபைதான் அநேக உபதேசங்களை மாற்றி 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 உலகத்திற்கு கொடுத்தது. தேவனை விட்டு ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது, பிரித்து வெளியே கொண்டு போனது. இன்னைக்கு அதே அந்த ரோம சபையை பின்பற்றி இன்னைக்கு அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருகையை பற்றிய ரகசிய வருகை பற்றிய பிறப்பிடமும் அதுதான். அதை முன்னேற்றிய விதமும் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ரகசிய வருகையை பற்றியே எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதாகமம் ரகசிய வருகையை பற்றி தான் பேசுகிறதா? அடுத்த செய்தியில நாம் நிச்சயமாக கேட்க போகிறோம். அது எல்லாம் எப்படி திரித்து கூறப்படுகிறது என்பதை பற்றி. ஆனால் அதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நாட்களிலே பொய் சிறகடித்து போய் கொண்டிருக்கிறது. பொய் உபதேசங்கள் சிறகடித்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதத்திற்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இரண்டாம் வருகையை பற்றி வேதம் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கும் போது அந்த இரண்டாம் வருகையை பற்றி அந்த சத்தியத்தை நீர்த்து போக செய்வதற்காக, அந்த சத்தியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி குப்பை கிடங்கிலே போட்டுவிட்டு இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காண்பித்து அவருடைய வருகையில் அநேகர் ஏமாந்து போவதற்கு ஏதுவாக, வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இப்படிப்பட்ட பொய் உபதேசங்கள் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்படிய கவனம் வேத புத்தகத்திற்கு நேராக இருக்க போகிறதா அல்லது பொய்யுக்கு நேராக இருக்க போகிறதா? யாரை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்து வரும்போது இவரே நம்முடைய கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது மலைகளே குன்றுகளே எங்கள் மேலே விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானுடைய மகாநாள் வந்து விட்டது, யார் அவருக்கு முன்பாக நிற்க கூடும் என்று சொல்ல போகிறீர்களா? தீர்மானம் உங்களுடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகமெல்லாம் தவறை நோக்கி சிறகடித்து போய் கொண்டிருக்கும் போது வேத புத்தகத்திலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய எச்சரிப்பை நாங்கள் கவனமாய் கேட்டு புத்தியாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வேத வசனங்களை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு எங்களுடைய கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உமது பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். உங்களுக்கே கனம், உங்களுக்கே துதி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு முன்பாக திறந்த புத்தகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் படித்துக் கொள்ளலாம். இதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்திற்கு இன்றைக்கு திருச்சபை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் அநேக காரியங்களில் தவறுகிறது என்பதையே இந்த பரிசுத்த வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. எல்லாரும் ஏதோ ஒரு மயக்கத்தில் பரிசுத்தமான வேதாகமத்தின் இந்த உன்னதமான சத்தியத்தை வேண்டுமென்றே மூடி மறைத்து காரியங்களை நகர்த்துவதாக தெரிகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலும் அருமையான போதகர் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்ட கேள்வி 2. முதலாவது கேள்வி, தேவனுடைய வருகை ரகசியமாக அல்லது ரகசிய வருகை என்று ஒன்று உண்டா என்பதை கேட்டோம்.
அவர் நிச்சயமாக இல்லை. அவர் வெளியரங்கமாய் எப்படி ஆண்டவர் வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் அருமையாக நமக்கு அதை விளக்கி கொடுத்தார்கள். இரண்டாவது, ஏன் இந்த ரகசிய வருகையின் போதனைகள் எல்லா திருச்சபைகளிலும் பிரபல்யமாக இருக்கிறது? ஏன் இது எப்படி வந்தது? எப்படி இது பிரபல்யமானது? வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று எப்படி பிரபல்யமானது என்ற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை 16ஆம் நூற்றாண்டிலிருந்து எப்போதெல்லாம் அது மாறி வந்தது, எப்படியெல்லாம் மாறி வந்தது, இன்றைக்கு வேதத்தில் இல்லாத ஒன்று எல்லா திருச்சபைகளிலும் பேசப்படுகிறது என்று சொன்னால் இது ஏதோ திடீர்னு முளைத்த ஒரு செய்தி அல்ல. பல வருடங்களாக உலகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கும் செய்தியைத்தான் இன்றைக்கு போதகர் மூலமாய் நாம் கேட்டிருக்கின்றோம். அதனாலே அருமையான அந்த தெய்வ செய்தியை கொடுத்த போதகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாள் ஒரு கல்லறைக்கு சென்ற போது அங்கு அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அடக்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போதகர் ஒருவர் இப்படியாக சொல்கின்றார், ஐயாவுடைய பூத உடல் இங்கே இருக்கிறது, அவருடைய ஆன்மா தேவனோடு கூட இருக்கிறது, அவர் அங்கிருந்து கொண்டு இந்த அடக்க ஆராதனையை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அப்படியே எனக்கு தலை சுத்தது போல இருந்தது. எப்படி, எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட காரியங்கள்? ஒருவன் மரித்த உடனே பரலோகத்துக்கு போறான் அப்படின்னா வருகை எதற்கு என்ற கேள்விகளோடு நான் வந்தேன். போதகரிடத்திலே அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஸ்டேட் ஆஃப் டெத், மரித்த பின் மனிதனுடைய நிலை என்ன, ரகசிய வருகை, இதெல்லாம் அவர்கள் வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் அநேக புஸ்தகங்களை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களிலே மரித்த பின் மனிதன் எங்கே செல்கிறான் என்ற அருமையான தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான தேவ செய்தியில ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய போன் நம்பரை கொடுத்தா கூட நாங்க என்ன செய்வோம், உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போன் நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிடலாம். சத்தியத்தை பேசணும், இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க தாராளமா கூப்பிடலாம். 9941508620. இது ரெக்கார்டட் ப்ரோக்ராம், யூடியூப்ல இருக்கும். நீங்க இந்த சீக்ரெட் ராப்சர் என்ற தலைப்புல நீங்க என்ன செய்யலாம், இதை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் உங்களுக்கு புஸ்தகங்களும் அனுப்பி வைக்கப்படும். நிச்சயமாகவே இந்த நாள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனையின் சார்பாக உங்களுக்கு நான் வணக்கத்தையும் அருமையான ஒரு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சத்தியம் உங்களோடு நின்று விடாமல் அநேகருக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். God bless you and good night. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.